நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் திரு பாலகிருஷ்ணன். வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு ஆளுநருடைய அடாவடித்தனத்துக்கு எல்லை இல்லாமல் போயிருப்பதற்கு மேலும் ஒரு சான்றாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இது முதலமைச்சருக்கும் ஆளுநருக்குமான மோதல் என்று நான் பார்க்கல. முதலமைச்சர் மிக இணக்கமாக ஆளுநரையும் உள்ளடக்கி செயல்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் எதிர்கட்சிகள் எல்லாம் தோழமை கட்சிகள் எல்லாம் கூட அவருடைய தேநீர் விருந்தை புறக்கணித்த போது அவருடைய தேநீர் விருந்தில் அவர் கலந்துகிட்டாரு. பல நிகழ்ச்சிகள்ல அவர் இது பண்றாங்க. ஆகவே முதலமைச்சர் ஆளுநர் மோதல் போக்கு இருக்குங்கிறது உண்மை இல்லை. ஆளுநர் தான் தொடர்ந்து தமிழக அரசாங்கத்தோடு, தமிழக முதலமைச்சரோடு, தமிழக சட்டமன்றத்தோடு தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வர. சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநருடைய அடிப்படையான கடமை என்பது முதல் கூட்டத்தில் ஆளுநர் அரசு கொடுக்கிற உரையை படிக்க வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தினுடைய விதி. அது இல்ல அவர் திரு பாலகிருஷ்ணன் இல்ல தேசிய கீதத்தை அவமதிக்கிறீங்க. நான் முதலமைச்சர்கிட்ட சொல்றேன், சபாநாயகர் கிட்ட சொல்றேன், இதை நீங்க வாசிங்க அப்படின்னு. ஆனா அவங்க அதை திட்டவட்டமா மறுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இந்த ஆளுநர் சொல்றாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற பல ஆளுநர்கள் இருக்கிற போது தமிழ்தாய் வாழ்த்து முதல் பாடுவதும் தேசிய கீதத்தை பின்னாடி பாடுவது என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீண்ட நெடுகால மரபு. அது ஏற்கனவே பல ஆளுநர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்குது. இப்ப என்ன புதுசா இவர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு, எனக்கு ஒன்றும் புரியல. மற்ற இதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆளுநர்கள் இல்லையா, புதுசா இப்பதான் இது நடைமுறைக்கு வருதா? நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற ஒரு நடைமுறையை மாற்ற வேண்டும் என்று இவர் சொல்லுவது எந்த விதத்துல நியாயம்? அது என்ன அரசியல் சட்டத்தில் அப்படி இருக்கா? இல்லையே. அரசியல் சாசனத்துல தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவது நம்முடைய மரபு. முதல்ல கடைசியா தேசிய கீதத்தை பாடுவது என்பதுதான் நம்முடைய மரபு. எல்லா இடங்களிலும் அதுதான் நடக்குது. ஆகவே இது இதை ஒரு காரணம், அதாவது ஒரு ஒரு பொருத்தம் இல்லாத ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேணுங்கிறதுக்காக இட்டுக்கட்டி சொல்லப்படுவதே தவிர இது உண்மைக்கு மாறானது. அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அவர் தான் நடந்து கொள்றார். எழுதின உரையை படிக்க மாட்டேன், சில வார்த்தைகளை மென்ஷன் பண்ண மாட்டேன், தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், இதெல்லாம் தமிழக அரசோட இலச்சினையே நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்ற இப்படிப்பட்ட போக்கில் ஒரு ஆளுநர் எப்படி செயல்பட முடியும்? இதெல்லாம் பாஜகவுடைய ஒன்றிய அரசில் தான் இப்படிப்பட்ட மூர்க்கத்தனமான அடாவடித்தனமான காரியங்கள், அரசியல் சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்குதுங்கிறது ஒன்றிய அரசு, பாஜகவுடைய ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தான் நடக்குது. அவருடைய பின்புலத்தோடு தான் ஆளுநர் தலைவிரிச்சு ஆடுறாரு. எனவே இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வன்மையா கண்டிக்கிறேன். இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து கண்டிப்பது மட்டுமல்ல, இந்த ஆளுநரை எதிர்த்து ஒரு வலுமிக்க போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு எல்லா ஜனநாயக சக்திகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் தெரிவித்துக்கிறேன். நன்றி திரு கே பாலகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமை